الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு சொர்க்கத்தை அடையும் கடைசி மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6571வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்கள்கிட்ட சொல்கிறாங்க, நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கடைசி மனிதனை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அந்த மனிதன் நடக்க இயலாத நிலையில் இருப்பான். நரகத்தின் தீ அவனை சுட்டு இருக்கும். அவனுடைய முகம் தரையில் இழுத்து செல்லப்படும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய அருளால் அந்த மனிதன் தவழ்ந்தபடி நரகத்தின் ஓரங்களை அடைவார். அந்த மனிதர் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாராம், யா அல்லாஹ், என்னை நீ நரகத்திலிருந்து விடுவித்தாயே, இதுவே எனக்கு போதும். இதை தவிர்த்து நான் உன்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். ஏன்னா அந்த மனிதர் நரகத்தினுடைய தீயினுடைய கொடுமையை அனுபவிச்சார் இல்லையா? அவருக்கு தெரியும் இல்லையா நரகத்தினுடைய தீ எவ்வளோ கொடூரமானது என்று. அதற்கு அந்த நரகத்தினுடைய ஓரமே அவருக்கு மேலானதாக தெரிஞ்சிருக்கு. அப்போது அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்லுவானா, அல்லாஹ் நீ சொர்க்கம் செல் அப்படின்னு சொல்லி. அந்த மனிதரும் சொர்க்கத்துக்கு போவானா. அவருடைய கண்களுக்கு சொர்க்கம் நிரம்பியதாக காட்டப்பட்டிருக்கும். அந்த மனிதர் திரும்ப வந்து அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், சொர்க்கம் நிரம்பி இருக்கே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ சொர்க்கம் செல் அப்படின்னு. திரும்பவும் அந்த மனிதர் சொர்க்கத்தை போய் பார்ப்பாராம். சொர்க்கம் நிரம்பியதாக காட்சியளிக்கும். திரும்ப அந்த மனிதர் அல்லாவிடம் வந்து, யா அல்லாஹ், சொர்க்கம் நிரம்பி இருக்கே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாராம். 3வது முறையும் அல்லாஹ் நீ சொர்க்கம் செல் என்று சொல்லுவானாம். அந்த மனிதர் திரும்பவும் போய் பார்ப்பாரு. சொர்க்கம் நிரம்பியதாக காட்சியளிக்கப்படும். அல்லாஹ் கிட்ட வந்து மறுபடியும், யா அல்லாஹ், சொர்க்கம் நிரம்பி இருக்கே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அல்லாஹ் சொல்லுவானாம், நான் உனக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அளவு சொர்க்கத்தில் இடத்தை கொடுக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி அல்லாஹ் என்ன நம்மளை பார்த்து விளையாடுறானா? அல்லாஹ், நீ அரசனாச்சே, நீ என்னை பார்த்து நகைக்கிறாயா யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மனிதர் கேட்பானா. இதை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த மனிதர் யார்? நபியா, ஷஹீதா, இல்லை அவருடைய வாழ்நாளை வணக்கத்திலேயே கழித்தவரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் செய்த தவறுக்காக அல்லாஹ் அவரை நரகில் புக வைத்து அவர் கொண்ட ஈமானுக்காக அதிலிருந்து வெளியேற்றுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவர் கொண்ட ஈமானுக்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தையும் வழங்குகிறான். இந்த மனிதர் கடைசியாக சொர்க்கம் செல்லும் மனிதர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசியாக சொர்க்கம் செல்லும் மனிதருக்கே இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அல்லாஹ் எடுத்து கொடுக்குறான்னா, அப்போது முதலில் நுழையக்கூடிய மனிதருக்கு சுப்ஹானல்லாஹ், அவருடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், இந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான் இல்லையா? ரஹீம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அல்லாஹுடைய கருணை பறந்து விரிந்தது. கடுகளவு ஈமான் இருந்தாலும் அந்த மனிதர் சொர்க்கம் நுழையலாம்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவரும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.